ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சார், முதல்வர் விஜய் வந்து முன்னாடி வந்து பிரஸ் யாரையுமே சந்திக்கல அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. இப்போ முதல்வர் ஆனதுக்கப்புறமும் வந்து பத்திரிக்கையாளர் யாரையும் வந்து சந்திக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு இது போகுது சார். இல்லை, ஆக்சுவலாக முதல்வர் ஆன பிறகு அவர் சந்திப்பது தான் சரி. இன்னொன்று வந்து அவர் இப்போ பத்திரிகையாளர்களுடைய ஸ்பான்டானியஸான கேள்விகளை எதிர்கொள்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், அல்லது பயிற்சி இல்லாமல் இருக்கலாம். பிரதமரை பார்க்கும்போது வெறும் 10 நிமிஷம் தான் வந்து சந்திச்சார் அப்படின்னீங்க. இப்போ காங்கிரஸ்லேருந்து சில தலைவர்கள் போகும்போது 40 நிமிஷம் 50 நிமிஷம் இது பண்ணுறாங்க. இப்போ விஜய் போயிட்டு வெறும் 10 நிமிஷம் தான் இது பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து சென்ட்ரல்லேருந்து எதுவும் அதிருப்தி வந்து விஜய் பக்கம் வந்துருச்சா? ஏன்னா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமான பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த திட்டத்தை இவர் கிடப்பில் போட்டார். ஒரு கோபம் இருக்கும்ல, அப்போ அந்த கோபத்தை அவங்க இது போன்ற செயல்களால் வெளிப்படுத்துவதுங்கிறது இயற்கை தான். ரொம்ப அப்பட்டமாக இது தெரியுது. இந்த போராட்டங்கள் எல்லாமே ரொம்ப அப்பட்டமாக வெளியில் தெரியுது. இப்போ முக்கியமாக இந்த 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மிஷின்லாம் கரெக்டாக வேலை பார்த்துருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே வெடிக்கலை, எதுலேயுமே பிரச்சனை வரல. 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கு. 15 நாளைக்கு பிறகு வெடிக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது எங்கேருந்து திடீர்னு வரும்? விஜய் வந்தோடனே எல்லாமே மாறிடுமா? ஏற்கனவே இருந்தது தானே இதெல்லாம். அப்போ அன்னைக்கு நடக்காத மின்வெட்டு இன்னைக்கு நடக்குதுன்னா ஏன் நடக்குதுங்கிற இதெல்லாம் கண்ணுக்கு எதுக்கு தெரியுது? நீங்கள் இப்போ இவங்க தான் தூண்டி விடுறாங்கங்கிறது கண்ணுக்கு எதுக்கு தெரியுது? சரி, இது சமூக வலைதளங்களில் வந்து வர ஒரு கேள்வி. இப்போ இந்த 2 கட்சிக்கு தான் மாற்றம்னு நீங்கள் வரீங்க, ஆனாலும் நீங்கள் வந்து அதிமுகவில் இருக்கிற வெளிவரவங்களை தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்றாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பி சந்தனன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், முதல்வர் விஜய் வந்து முன்னாடி வந்து பிரஸ் யாரையுமே சந்திக்கல அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. இப்போ முதல்வர் ஆனதுக்கப்புறமும் வந்து பத்திரிக்கையாளர் யாரையும் வந்து சந்திக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு இது போகுது சார். இல்லை, ஆக்சுவலாக முதல்வர் ஆன பிறகு அவர் சந்திப்பது தான் சரி. அது சந்திக்கலைங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான். இன்னொன்று வந்து அவர் இப்போ பத்திரிகையாளர்களுடைய ஸ்பான்டானியஸான கேள்விகளை எதிர்கொள்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், அல்லது பயிற்சி இல்லாமல் இருக்கலாம். இதுதான் உண்மை. பட்டு அங்கே அவங்க முன்னாடி, சார் இப்போ தான் நான் வந்திருக்கேன், கட்டாயமாக உங்களை நான் விரிவாக இன்னொரு நாள் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போயிட்டாருன்னா இந்த பிரச்சனையை யாருமே ரைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அவரும் இன்னும் பயிற்சி எடுக்கும். இப்போ வந்து திரைத்துறையிலேருந்து வந்திருக்கிறாரு, அரசியலில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் அவருக்கு இல்லை. இது எல்லாத்தையுமே அவர் பயில்வதற்கே காலங்கள் எடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த துறை குறித்து இந்த துறை குறித்து ஒரு 4-5 கேள்விகள் நீங்கள் அடுக்கடுக்காக கேட்டிங்கன்னா ஸ்பான்டனியஸாக பதில் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து யாராலும் முடியாது. இங்கே அனுபவம் வாய்ந்தவர்களாலே முடியாது. அதை கரைச்சி குடித்தா தான் முடியும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் வந்து ஒரு பெரிய அளவு ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத அன்றாடம் இவர்கள் பத்திரிகைகளுக்கு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பெரும் குழப்பம் மாறும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, டெல்லிக்கு போனார், பிரதமரை சந்தித்தார், என்ன பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும், ஏன் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த சந்திப்பு முடிந்தது? இப்போ அவங்க ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் 10 நிமிஷத்தில் முடிந்ததற்கு காரணம் என்ன? இது எல்லாமே வந்து பேசலைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன விளக்கமாக அடித்து நீங்கள் ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டிங்கனாலே இங்கே இருக்கிற பல கேள்விகள் வந்து அமைதியாயிரும். பட் அதையும் அவங்க செய்யாமல் இருக்கிறது உள்ளபடியே நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் அதில் அவங்க பயிற்சி எடுத்துக்கணும். கரெக்டாக செஞ்சுட்டா நல்லாயிருக்குங்கிறது என் கருத்து. பிரதமரை பார்க்கும்போது வெறும் 10 நிமிஷம் தான் வந்து சந்திச்சார் அப்படின்னீங்க. இப்போ காங்கிரஸ்லேருந்து சில தலைவர்கள் போகும்போது 40 நிமிஷம் 50 நிமிஷம் இது பண்ணுறாங்க. இப்போ விஜய் போயிட்டு வெறும் 10 நிமிஷம் தான் இது பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து சென்ட்ரல்லேருந்து எதுவும் அதிருப்தி வந்து விஜய் பக்கம் வந்துருச்சா? இல்லை, அப்படின்னு வெளியில் இப்போ தகவல்களை கசிய விடுறாங்க, வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமான பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் முழுக்க அதில் இருக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ அந்த திட்டத்தை இவர் கிடப்பில் போட்டார். வந்தோடனே அந்த வேலைகள் எல்லாத்தையுமே அமைதியாக இருங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டார். இந்த கையகப்படுத்தப்பட்ட 2000 ஏக்கர் நிலத்தில் வந்து இப்போ சிப்காட் மாதிரி தொழில் ஆலைகள், அந்த மாதிரி தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அது ஒரு பக்கம் வேலை போகிறதா சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து
ஒரு பிரதமர் கவனிப்பார்ல. இப்போ நாம் ஒரு திட்டம் கொண்டு வர்றோம், இவங்க இப்படி பண்ணுறாங்களேங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல. அப்போ அந்த கோபத்தை அவங்க இது போன்ற செயல்களால் வெளிப்படுத்துவதுங்கிறது இயற்கை தான். அதை வந்து நம்ம இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இவர் போய் பேச வேண்டியது எல்லாமே மனுவாக எழுதி எடுத்துகிட்டு போயிட்டார். எங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு எழுதி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு. இப்போ இதற்கப்புறம் அதில் பேசுவதற்கும் ஒன்றும் கிடையாது. சம்பிரதாயமான ஒரு சந்திப்பாக அது முடிஞ்சு போச்சு. அதான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ தான் வந்திருக்கிறாரு, மெல்ல மெல்ல இதை கற்றுப்பார். இப்போ அடுத்த முறை இந்த சந்திப்பு நிகழும்போது இந்த 10 நிமிஷம்ங்கிறது இன்னும் ஒரு அரை மணி நேரமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரேடியாக அவரை வந்து நம்ம விமர்சனம் பண்ணி அவரை வந்து சாச்சிடாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி இதை செய்யுங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். பட் அதற்கெல்லாம் இங்கே நேரம் கிடையாது. அதுக்காகவும் அவங்கள கொண்டு வந்து நாங்கள் உட்கார வச்சோம் அப்படிங்கிற புலம்பல்களும் இங்கே தொடர்ந்து கேட்குது. இது எல்லாத்தையும் முறியடித்து அவர் வந்து என்னையா அப்படி நினச்சிங்க பாருங்கள், நான் எப்படி ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வளருவாருன்னு நான் நம்புகிறேன். நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். சார், இப்போ சமீபத்தில் வர பிரச்சனைகள்லாம், அதாவது இந்த கரண்ட்டு கட்டு, தண்ணி பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு வந்து ஒரு நரேஷன் இது பண்ணுது. இது உண்மையாக இருக்குமா சார்? கட்டாயமாக அதில் என்ன சந்தேகம்? டிஎம்கேன்னு பர்டிகுலராக சொல்வதை விட எதிர்க்கட்சிகள்னு சொல்லிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அதிமுகவும் திமுகவுமே விஜயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்று, அவர்கள் காலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள். ரொம்ப அப்பட்டமாக இது தெரியுது. இந்த போராட்டங்கள் எல்லாமே ரொம்ப அப்பட்டமாக வெளியில் தெரியுது. இப்போ முக்கியமாக இந்த 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மிஷின்லாம் கரெக்டாக வேலை பார்த்துருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே வெடிக்கலை, எதுலேயுமே பிரச்சனை வரல. 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கு. 15 நாளைக்கு பிறகு வெடிக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது எங்கேயும் திடீர்னு வரும்? விஜய் வந்தோடனே எல்லாமே மாறிடுமா? ஏற்கனவே இருந்தது தானே இதெல்லாம். அப்போ அன்னைக்கு நடக்காத மின்வெட்டு இன்றைக்கி நடக்குதுன்னா ஏன் நடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி பொதுமக்கள் புகார் கொடுத்தா நீங்கள் தேடிட்டு வரணும்ல. ஏற்கனவே அதானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் இப்போ வரல? அப்போ என்னென்னா, நீ போகாத அப்படின்னு அதிகாரிகளே கூட சொல்லியிருப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே அன்னடா இவர் வந்து உட்காந்துட்டார இங்கே அப்படிங்கிற வெறுப்பு இருக்குது. அதை தாண்டி பல அரசு அலுவலகங்களில் லஞ்சம்ங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்பட்டே ஆகணுங்கிற நடவடிக்கையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்தோடனே. அப்போ இவங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் உறுத்தலாக இருக்குது. தாவேக்காவும் அந்த ஆட்சியும் எல்லா வகையிலையும் உறுத்தலாக இருக்குது. அப்போ ஆரம்பத்திலே அங்கங்கே போராட்டம், மின்வெட்டு, மக்கள் போராட்டம், யாரையுமே வந்து நிம்மதியாக இருக்க விடாத அளவுக்கு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஏன்டா இவர் வந்தாருங்கிற எண்ணத்தை உருவாக்கிடலாம். அப்போ வர்ற எலெக்ஷனில் நீங்கள் வந்து அப்படியே வேற ஒரு வெற்றியை இங்கே பார்க்கலாங்கிறது தான் கணக்கு. ஸோ இதை நம்ம கண்கூட பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, எங்கேயோ எவனோ மாமூல் கேட்குறான். வழக்கமாக என்ன நடக்கும்? ஒருத்தன் போய் மாமூல் கேட்குறான்னா அவனை அடித்து விரட்டுவாங்க, இல்லைனா தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, ஒன்றாலும் அனதை பாரும்பாங்க. ஒரு 100 பேர் வந்து பஸ் மறியல் பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நடக்குது இங்கே. இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த 100 பேர் யார் உங்களை அனுப்பி விட்றா? நடு ரோட்டில் போய் உட்காருன்னு சொல்கிறது. இதெல்லாம் கண்ணுக்கு எதுக்கு தெரியுது? நீங்கள் இப்போ இவங்க தான் தூண்டி விட்றாங்கங்கிறது கண்ணுக்கு எதுக்கு தெரியுது? விவசாயிகள் போராட்டம் பாருங்கள், ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு, இப்போ தான் வந்திருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், முதல்வரை சந்திங்க அல்லது அந்த துறை அமைச்சரை சந்திங்க, ஒரு மனுவை கொடுங்க. எதுவுமே நடக்கலைன்னா போராட்டம் பண்ணுங்க. திடீர்னு ரோட்டில் வந்து நின்று மாறிச்சு. அப்போ இது எதனால் நடக்குதுன்னா கண்கூட தெரியுது, யாரோ தூண்டுறாங்க அப்படின்னு. அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், அல்லது 2 பேருமே சேர்ந்து கூட பண்ணலாம். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஓகே சார். சார், இது வந்து இப்போ தாவேக்கா தான் வந்து ஆட்சியில் இருக்குது. இப்போ அந்த வேலை பார்க்குற அந்த நிர்வாகிகள்லாம் இன்னும் வந்து அந்த பேச்சை கேட்டுகிட்டே இது பண்ணுவாங்களா? இல்லைங்க, இப்போ நிர்வாகிகளுக்கு அனுபவம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதிகாரிகள் இருக்காங்கல்ல. இப்போ அதிகாரிகள் இதே துறையில் ஏற்கனவே இருந்தவங்க தானே, அல்லது இந்த வேறு துறையில் இருந்தால் கூட அவங்களுக்கு அனுபவம்னு ஒன்று இருக்கும். எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அப்போ அவங்க அந்த துறை சார்ந்த விஷயங்களை அந்த அமைச்சருக்கு சொல்லுவாங்க. சார் இப்படி பண்ணால் வரும், அப்படி பண்ணால் சரியாக வரும் அப்படிம்பாங்க. அதை கேட்டு ஒர்க் பண்ணி கொஞ்ச நாளில் கற்றுக்க போகிறாங்க. இது எடுத்தோடனே எதுவுமே கற்றுக்க முடியாது. அதிகாரிகள் சொல்வதை கேட்டு இது இங்கே இது இருக்கா, அங்கே அது இருக்கா, இது அப்படி பண்ணணுமா அப்படின்னு பயிற்சியின் அடிப்படையில் வர்றது சீக்கிரம் வந்துடும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து போகிறாங்க, அங்கே வந்து திடீர்னு செக் பண்ணுறாங்க, உடனே அதை ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அப்படின்னா நீங்களே ரீல்ஸ் தான் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இதே திமுக வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக அரசியல் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க சொல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதானே. சரி, இப்போ அதிமுகலேருந்து 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாங்க. இப்போ அதிமுகவோட நிலைமை என்ன சார் ஆகும்? அதிமுக மெல்ல மெல்ல கரையும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ திமுக 2வது இடத்துலையும் அதிமுக 3வது இடத்துலையும் இருக்குது. திமுகவில் வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாயிட்டாங்க.
வெறும் யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்க ஜென்சி மீட்டுன்னு ஒன்று இன்றைக்கி போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க வந்து இந்த அரசியலை நாம் எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு வியூ இருக்குது, அவங்க இறங்கிட்டாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவுக்கு அவர் இபிஎஸ் இருக்கார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், நத்தம் விஸ்வநாதன் இருக்கார். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க. இவங்க இன்றைக்கி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகவே முடியாது. அப்போ அவன் பார்க்குறான், என்ன பார்க்குறான்னா, எதுக்கு இவங்களாலே முடியல, பேசாமல் அவங்க போகட்டுமே, ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு நினைக்கிறான். அப்போ இதுதான் வந்து எதிர்காலத்திலையும் நடக்க போகுது. அப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைப்பவர்கள் யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ அப்படியே ஷிஃப்ட் ஆகி இங்கே வர்றாங்க. இதை நீங்கள் தடுத்து நிறுத்தவே முடியாது. இன்றைக்கி 4, நாளைக்கு இன்னும் 4, அதுக்கப்புறம் இன்னும் 4 அது மாறிக்கிட்டே இருக்கும். பட் திமுகவிலேருந்து யாராவது வராங்களா பார்த்தீங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையே அந்த கட்சி கொடுத்துருக்கு. அதை இபிஎஸ் கொடுக்க தவறிட்டாருங்கிறது தான் நான் பார்க்குற உண்மையாக. சரி, இது சமூக வலைதளங்களில் வந்து வர ஒரு கேள்வி. இப்போ இந்த 2 கட்சிக்கு தான் மாற்றம்னு நீங்கள் வரீங்க, ஆனாலும் நீங்கள் வந்து அதிமுகவில் இருக்கிற அந்த வெளிவரவங்களை தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்றாங்க. இது எப்படி சார் பார்க்கலாம்? இல்லைங்க, இப்போ ஒரு கட்சியில் வந்து நான் சேர்றேன் அப்படின்னு வர்றவங்கள நீங்கள் தடுக்க முடியாது. என் கட்சிக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சிக்கு ஆட்கள் சேர சேர பலம்ங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் என்ன பொறுப்பு கொடுக்குறீங்கிறது ஒன்று இருக்குது, அவங்கள எங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்கிறது ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் இது வந்து இன்னொரு அதிமுகவா அப்படிங்கிற கேள்வி வரும். இன்னொன்று வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் மாதிரி தான் அது. வர்றவங்கள்ட்ட சில கட்டளைகளை போட்டு நாங்கள் இப்படி தான் இருப்போம், உங்களுக்கு இதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் வாங்க, நாங்கள் வந்து யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் அங்கே இருந்த மாதிரி நினச்சிக்கிட்டுலாம் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குளிப்பாட்டி உள்ளே கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வர்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லாமல் இருந்திருப்பாங்களான்னு நினைக்கிறீங்களா என்ன? கட்டாயமாக என்ன, இப்போ இந்த தலைவருக்கு ஒரு விஷன் இருக்குது, இப்படி தான் நம்ம வந்து நம்ம கட்சியை நடத்தணுங்கிற எண்ணம் இருக்குது. அப்போ அவர் அவங்கள்ட்ட சொல்கிறது தானே இவங்கள்ட்ட சொல்லியிருப்பார். அப்போ அதை தாண்டி ஓகேங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நான் கட்டுப்படுறேன்னு சொல்லி உள்ளே வர்றவங்க தான் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கெல்லாம் என்ன பதவி கொடுக்க போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன அதிகாரத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறத வச்சு தான் நம்ம அதை தீர்மானிக்க முடியும். வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ முதல்வர் வந்து பதவி இருக்கும்போது நான் தான் வந்து இந்த கட்சியோட பவர் சென்டராக இருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் இப்போ வந்து அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வர எல்லாருமே வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட தான் போயிட்டு அந்த அந்த கட்சியோட உறுப்பினராக ஆகுறாங்க. அவரும் தனியாக வந்து ஒரு பவர் சென்டராக ஆகிறாரா? இல்லைங்க, இதை பவர் சென்டர் கணக்கு வைக்க முடியாது. முடிவை யார் எடுப்பார்களோ அவங்க தான் பவர் சென்டர். நீங்கள் இப்போ வரீங்க, உங்கள் கூட சேர்ந்து 2 கேமராமேன் வராங்கல்ல, அப்போ அவங்களும் வந்து அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, இது ஒரு பங்கு, அவ்வளோதான். அதில் வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கார், புஷி ஆனந்த் இருக்கார், இன்னும் அந்த கட்சியில் ஆரம்பத்திலேருந்து யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவங்கெல்லாம் இருக்காங்க. முடிவுகளை யார் எடுக்கிறா, அதுதான் வந்து பவர் சென்டர். அதை வந்து விஜய் தான் எடுக்கிறாரு. எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தர் கட்சியில் சேர்க்குறீங்கன்னா அவர்கிட்ட சொல்லாமல் சேர்த்துற முடியுமா? இன்னாரும் இந்த கட்சியிலேருந்து வராங்க, சேர்த்துறவா சார் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சேருங்கன்னா தான் சேர்ப்பாங்க. சந்திப்பதுங்கிறது ஒரு வசதிக்கேற்ப நடக்கிற விஷயம். இப்போ அவர் முதல்வர் விஜயை வந்து நீங்கள் நேரடியாக சந்திக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் எல்லாத்துக்கும் அவரை தான் சந்திப்பேன் அப்படின்னா நான் வாழ்நாள் முழுக்க அவர் வந்து வர்றவங்கள மீட் பண்ணுறது தவிர வேறு வேலையை பார்க்க முடியாது. அப்போ அதுக்குன்னு ஆட்கள் நியமிக்கிறார், நீ அவரை பாரு, நீ இவரை பாருன்னு நியமிக்கிறாரு. அது எப்படி பவர் சென்டராக மாறும்? ஸோ அதனால் அதான் இப்போ சொல்கிறேனே, நீங்கள் எல்லாரும் குறை சொல்கிற மாதிரி மீடியாக்களும் இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சார், அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய கட்சி வந்து ஆரம்பிக்க போகிறதா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து தனியாக வந்து தாவிக்கா கூட வந்து கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, அண்ணாமலையெல்லாம் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நான் அசைக்க முடியாமல் நம்புகிறேன். இன்னொன்று வந்து அண்ணாமலை வந்து பிஜேபியிலேருந்து வெளியேறி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிறது அது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அண்ணாமலை வேறு, பிஜேபி வேறு கிடையாது. எப்போவுமே பிஜேபியின் ஒரு வடிவம் தான் அண்ணாமலை. அங்கே நல்ல பதவி கொடுத்து வச்சுருந்தாங்க, தமிழக தலைவராக அவரை வச்சுருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு காரணம் இல்லை, இபிஎஸ்னுடைய வற்புறுத்தல் காரணமாக அவரை வெளியேற்றிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மெல்ல வளர்ந்த பிஜேபி தலைக்குப்புறம் விழுந்துருச்சு. அண்ணாமலை இருந்தால் இவ்வளோ பெரிய தோல்வியை இந்த கட்சி சந்திச்சிருக்காதுங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. அப்போ அண்ணாமலை வந்து ஒரு தனிப்பட்ட தலைவராக, எல்லா வகையிலும் மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் பிஜேபியினுடைய சப்போர்ட் இல்லாமல் அல்லது பிஜேபியினுடைய தூண்டுதல் இல்லாமல் அவர் தனியாக ஆரம்பிக்கிறாருன்னா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. அது அண்ணாமலையே நம்ப மாட்டார் இல்லையா? ஏதோ ஒரு திட்டத்தோடு அவர் வரார்.
இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி கால் உருணும்னு நினைக்குது. பிஜேபிங்கிற பேரில் வந்தால் இங்கே வர முடியாது. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு கட்சியை உருவாக்கி அண்ணாமலை பேரில் அவங்க உள்ளே வராங்க. இது வந்து ஒரு முகமூடி அணிந்து உள்ளே வர்றதுக்கு மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். அதனால் அண்ணாமலை வந்து பிஜேபியோடு முரண்பட்டு வெளியில் வந்துட்டார், அவர் வந்து மும்மொழி கொள்கை தொடர்பாக வேறொரு கருத்தை வைக்கிறாரு, அப்போ பிஜேபிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வார் நடக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆகப்பெரிய பொய். பிஜேபி வேறு அண்ணாமலை வேறு கிடையாது. அண்ணாமலை தனியாக வந்தாலும் அவர் பிஜேபி தான். ஓகே சார், ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.